மண்ணில் உயிர்க்கெல்லாம் மாதாவாய் மாசிலா கன்னியாய் கர்த்தனைன்ற தவமே தவத்தின் ஒரு பயனே என் தாயான அம்மா தாயான அம்மா வண்ண வண்ண லீலி மலர் அன்னை மரினியே ஆரோக்கியத்தாயே கண்ணல் சுவை தேனமுதே கன்னிமரியாயே கன்னிமரியாயே தன்னை இந்த புவிக்களித்த இறைவன் திருமகன் உன்னை தாயாக ஆசிதந்தான் தான் பிறக்கும் முன்னே தன்னை இந்த புவிக்களித்த இறைவன் திருமகன் உன்னை தாயாக ஆசிதந்தான் தான் பிறக்கும் முன்னே வண்ண வண்ண லீலி மலர் அன்னை மரினியே ஆரோக்கியத்தாயே கண்ணல் சுவை தேனமுதே கன்னிமரியாயே கன்னிமரியாயே தாழாத நோய் கொடுமை காளாகி தவித்து நின்றோம் கோடான கோடி மக்கள் குறைகளை தீர்த்தவளே வேளாங்கண்ணி அமர்ந்த வேதநாயகன் தாயே ஆதாரம் நீ துணையே ஆரோக்கிய மாமரியே வண்ண வண்ண லீலி மலர் அன்னை மரினியே ஆரோக்கியத்தாயே கண்ணல் சுவை தேனமுதே கன்னிமரியாயே கன்னிமரியாயே. நிகழ்வின் அடுத்த கட்டமாக நதியின் பாடல் ஆவணப்படத்திலிருந்து சில காட்சிகள் மட்டும் இங்கே திரையிடப்பட இருக்கிறது. இது நான் இயக்கிய திரைப்படம், ஆவணப்படம். இங்கு நேரம் கருதி படத்தினுடைய ஒரு 15 மணித்துளிகள் காட்சிகள் மட்டும் இங்கே ஒளிபரப்பாக இருக்கிறது. அமர இடமில்லாத நண்பர்களுக்காக கீழே ஒரு எல்சிடி திரையில் ஒளியும் கிடைக்கும்படி ஏற்பாடு செய்துள்ளோம். அமர இடமில்லாத நண்பர்கள் கீழே அமர்ந்து இந்த நிகழ்ச்சியை முழுமையாக ரசிக்கலாம். இப்போது ஆவணப்படத்திலிருந்து ஓரிரு காட்சிகள் உங்கள் பார்வைக்கு. இவ்விழாவின் நாயகர் திரு வண்ணதாசன் அவர்களை மேடைக்கு அன்புடன் அழைக்கிறேன். திரு நாசர் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறேன். திரு இரா முருகன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். திரு பவா செல்லத்துறை அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். மருத்துவர் திரு கு சிவராமன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். திரு ஜெயமோகன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். வரவேற்புரை வழங்க விஷ்ணுபுரம் இலக்கிய வட்டத்தினுடைய பொருளாளர் திரு செந்தில் அவர்களை அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். எங்கள் விஷ்ணுபுரம் விருதினை ஏற்றுக்கொண்டு விழாவிற்கு வருகை தந்த விழாநாயகன் திரு வண்ணதாசன் அவர்களை வரவேற்கிறேன். இவ்விழாவின் சிறப்பு அழைப்பாளர் கன்னட எழுத்தாளர் திரு HS சிவபிரகாஷ் அவர்களை வரவேற்கிறேன். வாழ்த்துறைக்கு வந்திருக்கும் இயக்குனர் நடிகர் திரு நாசர், எழுத்தாளர் திரு இரா முருகன், எழுத்தாளர் திரு பவா செல்லத்துறை, மருத்துவர் கு சிவராமன், எழுத்தாளர் திரு ஜெயமோகன் அவர்களை வரவேற்கிறேன். நேற்றும் இன்றும் நடந்த நிகழ்வுகளில் பங்கு பெற்று இன்று முன்னிலை வகிக்கும் வந்திருக்கின்ற எழுத்தாளர்களை வரவேற்கிறேன். அழைப்பை ஏற்று விழாவினை சிறப்பிக்க வந்திருக்கும் வாசக நண்பர்கள், ஊடகவியல் நண்பர்கள், விஷ்ணுபுரம் இலக்கிய வட்ட நண்பர்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம். விஷ்ணுபுரம் இலக்கிய வட்டத்தினுடைய அமைப்பாளர் திரு KV அரங்கசாமி அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். வணக்கம் நண்பர்களே. இலக்கியம் என்னும் இயக்கத்தின் மீது மாறாத காதல் கொண்டவர் எழுத்தாளர் ஜெயமோகன். அவரால் இலக்கியத்தின் பாலும் இலக்கிய மதிப்பீடுகளின் பாலும் ஈர்க்கப்பட்ட அவரது வாசகர்களால் உருவாக்கப்பட்டது விஷ்ணுபுரம் இலக்கிய வட்டம் எனும் அமைப்பு. 2010ஆம் ஆண்டு முதல் இலக்கிய அமர்வுகள், கவியரங்கங்கள், காவிய முகாம்கள் ஆகிய கலந்துரையாடல் நிகழ்வுகளை தொடர்ந்து நடத்தி வருகிறோம். நவீன இலக்கியங்களுக்கு மட்டுமல்லாது தமிழின் கலைச்செல்வங்களான மரபிலக்கியங்கள் மீதான அமர்வுகளையும் ஒருங்கிணைத்து வருகிறோம். எழுத்தாளர்களை அவரது வாசகர்களால் மட்டுமே மிகச்சரியாக கொண்டாட முடியும். தமிழின் மூத்த படைப்பாளிகளை கௌரவிக்கும் பொருட்டு உருவாக்கப்பட்டது விஷ்ணுபுரம் விருது.
இந்த விருது 2018 திரு ஆ மாதவனுக்கு முதலில் அளிக்கப்பட்டது. 2011 திரு பூமணி அவர்களுக்கும், 2012 திரு தேவதேவன் அவர்களுக்கும், 2013 திரு தெளிவத்தை ஜோசப் இலங்கையைச் சேர்ந்த எழுத்தாளர் அவர்களுக்கும், 2014 திரு ஞானக்கூத்தன் அவர்களுக்கும், 2015 கவிஞர் தேவதச்சன் அவர்களுக்கும் இவ்விருது வழங்கப்பட்டது. 2016 ஆண்டிற்கான விருது எழுத்தாளரும் கவிஞருமான வண்ணதாசன் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. ஆரம்பத்தில் ரூபாய் 50,000 இருந்த இவ்விருதின் பரிசு 2013 ஆண்டு முதல் 1 லட்சமாக உயர்த்தப்பட்டது. விருதையொட்டி 2 நாட்கள் கருத்தரங்கு ஒரு இலக்கிய விழாவாகவே இங்கு நடத்தப்படுகிறது கோவையில். படைப்பாளிகளை வாசகர்கள் சந்திப்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்படும். படைப்பாளியை பற்றிய நூல் ஒன்று வெளியிடப்படும். அவரை பற்றிய ஆவணப்படம் ஒன்றும் எடுத்து திரையிடப்படும். ஆ மாதவனை பற்றி கடைத்தெருவின் கலைஞன், பூமணியின் படைப்புலகம் பற்றி பூக்கும் கருவேலம், தேவதேவனின் படைப்புலகம் பற்றி ஒளியாலானது, தேவதச்சனின் படைப்புலகம் பற்றி அத்துவான வெளியின் கவிதை எனும் நூல்கள் விஷ்ணுபுரம் இலக்கிய வட்டத்தின் சார்பாக விருது விழாவின் போது வெளியிடப்பட்டன. தெளிவத்தை ஜோசப்பின் குடைநிழல் எனும் நாவலும் மீன்கள் எனும் சிறுகதை தொகுதியும். முக்கியமான விஷயம் இதில் குடைநிழல் நாவல் அவர் 1950 வாக்கில் எழுதினார். அது அப்போது ஒரு 200 பிரதிகள் அச்சிடப்பட்டு அதுக்கப்புறம் அச்சிடப்படவே இல்லை. நம் விருதையொட்டி தான் அது அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது. அதே மாதிரி மீன்கள் சிறுகதை தொகுப்பு இதுவரைக்கும் அவரோட சிறுகதை தொகுப்பு எதுவுமே வெளியிடப்பட்டதில்லை. முதல் முறையாக இலங்கையோட பிரசுரம் நமக்கு தெரியும். ஸோ மீன்கள் சிறுகதை தொகுப்பும் அப்போது மேல் பிரசுரம் செய்யப்பட்டது. ஞானக்கூத்தனை பற்றி இலைமேல் எழுத்து எனும் ஆவணப்படமும், தேவதச்சனை பற்றி நிசப்தத்தின் சத்தம் எனும் ஆவணப்படமும் வெளியிடப்பட்டன. இவ்வாண்டு தாமிராபரணம் என்ற வண்ணதாசனின் படைப்புலகம் பற்றிய நூல் வெளியிடப்படுகிறது. வண்ணதாசனுக்கு அவருடைய வாசகர்களின் வாழ்த்தும் வணக்கமும் அடங்கியது இந்நூல். வண்ணதாசனை பற்றி செல்வேந்திரன் எடுத்த நதியின் பாடல் எனும் ஆவணப்படமும் திரையிடப்பட்டுள்ளது. விஷ்ணுபுரம் இலக்கிய வட்டம் தங்களுடன் இணைந்து நம் காலத்து நாயகர்களை கொண்டாட உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நன்றி, வணக்கம். நன்றி அரங்கசாமி. இப்போது விருந்தினர்களை கௌரவிக்கும் நேரம். திரு எச்.எஸ். சிவபிரகாஷ் அவர்களை கௌரவிக்க மூத்த எழுத்தாளர் திரு நாஞ்சில் நாடன் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். திரு வண்ணதாசன் அவர்களை கௌரவிக்க திரு டைனமிக்ஸ் நடராஜன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். திரு நாசர் அவர்களை கௌரவிக்க திரு சவுந்தர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். நன்றி. திரு இரா முருகன் அவர்களை கௌரவிக்க திரு சீனிவாசன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். திரு பவாச்சலத்துறை அவர்களை கௌரவிக்க திரு விஜயசூரியனை மேடைக்கு அழைக்கிறேன். மருத்துவர் திரு கு சிவராமன் அவர்களை கௌரவிக்க ஸ்ரீமதி மீனாம்பிகை. திரு ஜெயமோகன் அவர்களை கௌரவிக்க கடலூர் சீனு அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். நம்முடைய தலைக்கு மேலே தகவல்கள் ஒரு அருவியாக பொழிகின்ற இன்றைய இணைய யுகத்தில் ஒரு ஆவணப்படத்தினுடைய பயன் மதிப்பு என்னவாக இருக்க முடியும்? என்னை பொறுத்தவரை ஒரு எழுத்தாளரை பற்றிய தகவல்களை விட, சக பிரபலஸ்தர்களுடைய அபிப்பிராயங்களை விட மிக முக்கியமாக படுவது எழுத்தாளனுடைய உடல் மொழியும் அவருடைய வாழ்நிலமும் தான். வழக்கமாக திரைத்துறையில் நிறைய அனுபவம் மிக்க நண்பர்களால் நம்முடைய ஆவணப்படம் எடுக்கப்படும். அதிர்ஷ்டவசமாக நம்முடைய நண்பர்கள் அனைவரும் பிரபல சினிமாக்களில் பிஸியாக இருப்பதால் இந்த முறை இந்த திரைப்படத்தை இயக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. மிக மிக குறைவான ஒரு பட்ஜெட்டில் இந்த படத்திலுடைய கேமராமேன் அருண், இந்த படத்துக்கு இசையமைத்த இந்த படத்துடைய கேமராமேன் சன்கீர்த்தி, இந்த ஆவணப்படத்திற்கு இசையமைத்த அருண், இதை எடிட் செய்தவர்கள் எல்லோருக்குமே இது ஒரு முதல் அனுபவம். இந்த ஆவணப்படம் உருவாகிறதுக்கு 2 நாட்கள் முழு ஒத்துழைப்பையும் நல்கிய வண்ணதாசன் அவர்களுக்கு இந்த மேடையில் நான் என்னுடைய நன்றியை சொல்லிக்கிறேன். மிக மிக நெருக்கடியான ஒரு காலகட்டத்தில் நாங்கள் திருநெல்வேலியில் இறங்கணும். 2 நாட்கள் தமிழக முதல்வருடைய மறைவினால் எங்கேயும் கடைகள் கிடையாது, உணவகங்கள் கிடையாது. ஒரு கொந்தளிப்பான மனநிலையில் ஒரு 2 முழு தினங்களும் எங்களுக்கு இந்த ஆவணப்பட உருவாக்கத்தில் மிகுந்த ஒத்துழைப்பை கொடுத்தாரு. 6 மணி நேரம் ஃபுட்டேஜ் கிட்டத்தட்ட இவ்வளவு 2 தினங்கள் வண்ணதாசன் சாரை இன்டர்வியூ பண்ணது நானாக தான் இருக்க முடியும்.
அப்புறம் ஒரு நல்ல வாசகன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு நல்ல வாசகன் ஆவணப்படம் எடுக்கிறதுல உள்ள சிக்கல் என்னென்னா, அதில் எந்த காட்சியை வைக்கிறது, எந்த காட்சியை விடுக்கிறது. எழுத்தாளனுடைய ஒவ்வொரு சொல்லுமே அந்த ஆவணப்படத்தை எடுத்தவனுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது. என்ன கேட்டால் நான் 6 பாகங்களாக இந்த ஆவணப்படத்தை வெளியிடுவேன். அது முடியாதுங்கிறதுனால இதனுடைய முழு விரிவான வடிவம் இன்று இரவு விஷ்ணுபுரம் இலக்கிய வட்டத்தினுடைய சேனலில் வந்து வெளியாகும். யூடியூப் சேனலில் நம்ம அதை பார்க்கலாம். இப்போ இந்த ஆவணப்படத்தினை வெளியிட திரு நாசர் அவர்களையும் அதை பெற்றுக்கொள்ள இனிய நண்பர் மேகாலயாவுடைய கலெக்டராக இருக்கக்கூடிய திரு ராம்குமார் சாத்தூரப்பன் அவர்களையும் அன்புடன் மேடை கலைக்கிறேன். திரு ஜெயமோகன், திரு ராஜகோபாலன், திரு சிவா கிருஷ்ணமூர்த்தி, திரு சவுந்தர், திருமதி எம்ஏ சுசிலா, திரு வளவ துரையரசன், திரு சுனில் கிருஷ்ணன், திரு கடலூர் சீனு ஆகிய 8 எழுத்தாளர்கள் எழுதிய கட்டுரைகளுடைய தொகுப்பு நூல் தாமிராபரணம் இப்போது இந்த மேடையில் வெளியிடப்பட இருக்கிறது. திரு இரா முருகன் வெளியிட விஷ்ணுபுரம் இலக்கிய வட்டத்தினுடைய ராதாகிருஷ்ணன் அதை பெற்றுக்கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். விருது செய்தியினை வாசிக்க வரும்படி திரு ராஜகோபாலன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். நமது அன்பிற்குரிய படைப்பாளி திரு வண்ணதாசன் அவர்களுக்கு 2016ஆம் ஆண்டிற்கான விஷ்ணுபுரம் இலக்கிய வட்ட விருது வழங்கப்படுகிறது. நண்பர்கள் அனைவரும் நீங்கள் எழுந்திருந்து தங்கள் மரியாதையை தெரிவிக்கிறார். நன்றி ராஜகோபாலன். நம்முடைய சிறப்பு விருந்தினர் திரு எச்.எஸ். சிவபிரகாஷ் பற்றிய ஒரு சுருக்கமான அறிமுக உரையை அளிக்க திரு ஈரோடு விஜயராகன் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். திரு எச்.எஸ். சிவபிரகாஷ் முதன்மையான நாடக ஆசிரியர். இவர் டெல்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழக கலை மற்றும் அழகியல் துறை பேராசிரியர் ஆவார். மேலும் பெர்லினை தலைமையகமாக கொண்டு இயங்கும் தாகூர் மையத்தின் தலைவராகவும் இருந்துள்ளார். 7 கவிதை தொகுப்புகளையும் 12 நாடகங்களையும் எழுதியுள்ளார். இவர் கன்னடத்தில் நவீனத்துவ இயக்கமான நவ்யாவின் எதிர்வினையாக உருவாகி வந்த படைப்பாளி. கன்னடத்தின் பண்பாட்டு தனித்தன்மைகளிலிருந்து தன்னை உருவாக்கி கொண்டவர். 4 முறை கன்னட சாகித்ய அகாடமியும் சங்கீத நாடக அகாடமி விருது ஆகியவற்றுடன் 2012க்கான இலக்கியத்திற்கான சாகித்ய அகாடமி விருதினையும் பெற்றவர் திரு எச்.எஸ். சிவபிரகாஷ். நன்றி. நன்றி விஜயராகவன். வாழ்த்துறை வழங்க வரும்படி திரு எச்.எஸ். சிவபிரகாஷ் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். I apologize to everybody here because I am speaking in a language which is neither mine nor yours. Though our languages are deeply interconnected because of the historical circumstances, we are compelled to communicate in a language which is not our own. I am from Karnataka. I write in Kannada, but my mother was from Tamil Nadu. I was named after a Tamil poet. I think in 16th century there was a Tamil poet called Sivaprakaša Swamiyar who wrote Prabhulinga Leelai, which is a translation of a 14th century Kannada poem by Chamarasa Prabhulinga Leelai, and this text was discovered in Yadpadam in Sri Lanka. So this is how our literary traditions are interconnected. And I thank the organizer of this function that instead of calling an eminent star of Tamil literature, for having called me, who is only a stardust of Kannada literature. And there are awards and awards in this country. Some awards given away by government institutions,
as annual ritual. Very rarely do good people get these awards because there's a lot of politics and all kinds of conspiracies hatched in the course of these awards. And there are awards given by national monopoly houses because they want to show their, save their income tax, so they also institute awards. But the winner of this award, Shri Vannadasan, has to be proud that he is getting an award not from the government, not from the multinational national monopolies which exploit the people, but by a voluntary group of writers and readers. This is very important. The greatest achievement of Indian literature in all our languages is when they wriggled out of the stranglehold of ruling powers. One of our greatest poets, the 9th century Kannada poet Pampa, asks in one of his poems, what do we want to achieve through poetry? Pooje, nagalte, lahabam yambivu. Everybody wants adoration, fame, name. Paramajinendravani indatame labisave. He was a great Jaina poet. He says, the moment I speak of Paramajinendra, the greatest Tirthankara, I get all this. Pararippude, Pararmalpude, Pararindavappude, Vandamilla. What can others give me? What can others do for me? What can others do against me? Nothing at all. So he was writing for himself. So poets don't write for awards or rewards. They write for themselves. Tulsidas, Goswami Tulsidas, who wrote Ramcharitmanas, said, Swanta Sukhaya, I am writing for my own satisfaction. We do that, but when we get brickbats, we accept it. When we get praises and awards, we accept it. But it's great to be honored not by questionable authorities, but by a voluntary group of writers and readers. This is the Sangam of today. Without this union, no joy can happen. Oh Lord Shiva, because of my companionship with your devotees, I attain the greatest of happiness. So this is the greatest of happiness with Mr. Jaimohan and his friends on having, sowed the seeds of this unique exercise in literary culture. And they are felicitating the poet. Some money is also given, and then they are making films about it. Now, the Sahitya Academy in New Delhi is making films about all Indian writers. As per the recommendations of the board of members, many important writers were left out, and most of these movies are unwatchable. But I'm so impressed by this young director, Selvian, who made this, says it's a maiden venture, and it was so excellently photographed, and the music was excellent, and I hope that he'll make more movies than on writers. And I've told in the past, many other expert filmmakers have done it. One day, I hope that Selvian also will also do a movie about me, because nobody in Kannada. That's okay, if it doesn't make it, I'll be forgotten. So this is a unique institution, this is a unique exercise, and this is a new example of an exemplary literary culture. I'm very happy and proud to be participating in this. And I read some Tamil poetry with some difficulty, and I read quite a bit of Tamil poetry in English translation, some Kannada translation, very bad Kannada translations. Somebody else, I don't want to mention the name, has done a translation of Sangam poetry in Kannada unreadable. Then they have to read the original to understand the translation. So but I was able to read some of his poems which my friend Jaimohan had sent to me by email, some English translations, some with original. I'll just read as a tribute to the poet who received the award, one of his poems, which is self-explanatory, which speaks
and his worldview. It's a very simple poem. I don't know how it's reads in Tamil. I got only the English translation. I don't have the Tamil original here. And fairly well translated. Has the rain ever made any complaints to you so far? That the green worm is missing for many days, that a little girl has taken away a pebble, that a rainbow has withered away, like the feather of a kingfisher, that you have prevented the little boy of your house from getting drenched, that you stay put in front of the idiot box without stepping out to see anything. It has not, right? Then why do you, sitting at home and sipping your tea, keep making so many complaints to everyone about the rain? Before I conclude, I briefly mention the uniqueness of Tamil poetry. In Tamil Nadu, as an outsider, partly outsider, partly insider, what I say is the role of literature is to be the critique of the culture of rhetoric. Tamil Nadu politics is based on the culture of rhetoric. This is not true of Karnataka to this extent, this is not true of Andhra Pradesh. And rhetoric is that use of language where words and meanings have become divorced. And because of this, literature is pushed to the background. The poets have to speak the truth by giving up rhetoric. All the leading Tamil poets I admire, whether Gnanakoottan or my friend Sukumar, and now I've read a few poets, Vandadasan, they use language in a unique, they speak through understatements without making any big statements, and therefore they observe the world humbly and very closely. It was a very minority culture, but today looking at this function, I see that Tamil poets have the readers, have the admirers, and have the fans. So this augurs well for Indian poetry, because Tamil has always been part of Indian poetry, and Tamil has contributed, made very great contributions to Indian poetry. For example, the myth of Vrindavan, which became one of the common threads of Indian poetry in many languages, was originally created in Tamil Nadu in Sivapadigara. When Madaris, when one of the scenes, act out the play on Vrindavan, Krishna play, for the first time you have the depiction of the utopia of Vrindavan in Tamil literature, which was later developed by Alvas. Before Srimad Bhagavatam appeared, the whole myth of Vrindavan appeared in and Tamil gave to Indian literature the great bhakti movements which transformed the face of Indian literature. And I'm sure that when the rest of the country, poetry has lost its sense of direction, it has a lot to learn from contemporary Tamil poets like Vandadasan. And I hope the poetry of contemporary Tamil is translated into other languages. And I also have a few humble suggestions to this wonderful organization. We have in Karnataka a similar award called Kuvenpu Award, which is normally given to a non-Kannada writer. I'm not suggesting that you should give it to a non-Kannada writer. At least once every 5 years, it will be a good gesture to give this award to a non-Tamil writer and make this an occasion to integrate other literatures into Tamil literature. And also, when you give an award to a poet or a short story writer, it's also a good idea to make a representative selections of the author's work, get it translated into English and publish it simultaneously, even if it's a small volume, because we should know, the rest of the world should know the best that is happening in Tamil literature. So with these words, I thank Mr. Jay Mohan and all his friends who have been giving me wonderful hospitality,
It's one of the greatest blessings of my life that I'm here, and thank you. நண்பர்களே, இந்த விஷ்ணுபுரம் விருது விழா என்பது 2 நாட்கள் கொண்டாட்டமாக நடப்பது வழக்கம். விழாவிற்கு முந்தைய தினம் ஏராளமான வெளிநாடுகளில் வசிக்கக்கூடிய எங்களுடைய விஷ்ணுபுரம் இலக்கிய வட்டத்தைச் சார்ந்த வாசக நண்பர்கள், புதிய வாசக நண்பர்கள், இளம் வாசகர்கள், படைப்பாளிகளுடன் பல்வேறு தலைப்புகளிலான அமர்வுகளில் ஒரு இன்ஃபார்மல் டிஸ்கஷன் நடக்கும். நேற்று திரு நாஞ்சில் நாடன், திரு பாரதிமணி, திரு இரா முருகன், திரு பவா செல்லத்துறை, மருத்துவர் கு சிவராமன் ஆகியோரது படைப்புலகம் குறித்த அமர்வுகளும் முத்தாய்ப்பாக நேற்று இரவு ஒரு புது முயற்சியாக இலக்கிய வினாடி வினாவும் நடைபெற்றது. இன்று காலை முதல் பல்வேறு அமர்வுகள் நடந்தன. திரு சு வேணுகோபால், திரு வண்ணதாசன், திரு HS சிவபிரகாஷ், திரு ஜெயமோகன், திரு பாவண்ணன் ஆகியோரது படைப்புலகம் குறித்த அமர்வுகள் வாசக நண்பர்களால் விவாதங்கள் நடந்தன. கவிஞர் திரு தேவதேவன், எழுத்தாளர் திரு M கோபாலகிருஷ்ணன், திரு சுகா, கவிஞர் இசை, திரு நரபின்மணி முத்தையா உள்ளிட்ட 30க்கும் மேற்பட்ட படைப்பாளிகள் வாசகர்களுடன் அமர்ந்து இந்த விவாதங்களுக்கு செழுமை சேர்த்தார்கள். அநேகமாக தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு நாளுக்கு 12 மணி நேரங்கள் இலக்கிய விவாதங்கள், அமர்வுகள் நடக்கக்கூடிய ஒரு பெரும் திருவிழாவாக இதுதான் அமைந்திருக்கும் என நினைக்கிறோம். இந்த நிகழ்ச்சிக்காக பல்வேறு வேற்று மாநிலத்தைச் சேர்ந்த எழுத்தாளர்களை அல்லது தொழில்துறை சார்ந்தவர்களை நாங்கள் அழைக்கும் போது அவங்க கேட்குற முதல் கேள்வி, இது கவர்மெண்ட் ஃபண்டட் ப்ரோக்ராமா அப்படின்னு கேட்குறாங்க. அல்லது ஒரு கார்பரேட்டாலோ அல்லது ஒரு அரசு அமைப்பாலோ நடக்கப்பட வேண்டிய ஒரு நிகழ்ச்சியை வாசகர்களே சேர்ந்து நடத்துறதுன்றது உண்மையிலேயே தமிழகத்திற்கு மிக பெருமையான ஒரு தருணம் தான் நான் நினைக்கிறேன். சார் மேடையில் வாசித்த அந்த கவிதை பேராசிரியர் ஸ்ரீ ஜெயந்த ஸ்ரீ பாலகிருஷ்ணன் அவர்களால் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டது. அவர்களை இந்த மேடையில் நன்றியோடு நினைவு கூறுகிறோம். அடுத்து வாழ்த்துறை வழங்க அரசூர் வம்சம், விஸ்வரூபம், சைக்கிள் முனி ஆகிய நூல்களுடைய ஆசிரியர், கமலஹாசன் நடித்த உன்னைப்போல் ஒருவன், பில்லா பார்ட் 2 உள்ளிட்ட திரைப்படங்களுடைய வசனகர்த்தா திரு இரா முருகன் அவர்கள், தமிழ் இலக்கியத்தில் சுஜாதா மரபில் முகிழ்த்த ஒரு தீவிரமான நவீன படைப்பாளி அவர். அவரது மாயா யதார்த்த வகை நாவல்கள் ஏராளமான இளம் வாசகர்களை ஈர்த்துள்ளது என்பதை நேற்றும் இன்றுமாக நடந்த பல்வேறு அமர்வுகளின் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடிந்தது. இலக்கிய விருது, கதா விருது உள்ளிட்ட ஏராளமான விருதுகளை பெற்றுள்ளவர் அவர். திரு இரா முருகன் அவர்களை வாழ்த்துறை வழங்க அழைக்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் பேசணும்னு என் அருமை நண்பர் ஜெயமோகன் கூப்பிட்ட உடனே 2 காரணத்துக்கு உடனே சரின்னு சொன்னேன். ஒன்று, டிசர்னிங் ரீடர்ஸ், ஆழ்ந்த படிப்புள்ள இளைய தலைமுறையை சேர்ந்த, முக்கியமாக இளைய தலைமுறையை சேர்ந்த வாசகர்கள், அவர்களை வழிநடத்தி செல்கிற அடுத்த தலைமுறை, முந்தைய தலைமுறை எழுத்தாளர்கள் ஜெயமோகன் தொடங்கி இப்படியான ஒரு அவை 2 நாள் இருந்தபோது என்னுடைய படைப்புகளை பற்றி எனக்கே ஒரு தரிசனம் கிடைத்தது. இதுதான் முக்கியமாக அடுத்தது, எங்கள் அனைவரின் அன்புக்கும் பாத்திரமான கல்யாணி அண்ணனுக்கு கிடைத்த விருது. இதை நான் பாராட்டாமல் வேறு யார் பாராட்ட வேண்டும்? சரி, எல்லா பேச்சையுமே நான் எக்ஸ்ட்ரா தான் பேசுவேன். ஆனால் இங்கே 10 நிமிஷத்தில் பேசணும், நாங்கள் இப்போயே 1 நிமிஷம் ஆயிடுத்துன்னு கணக்கு போட்டு வச்சுருப்பாங்க. பேசாமலே இருந்திருக்கலாமோ? வண்ணதாசன் சொல்வது போல, நேரில் ஒருத்தரோடு ஒருத்தர் பேசுவதை விட காகிதத்தில் தாராளமாக 4 வார்த்தை அதிகமாக பேசுவோம், அல்லது பேசாமல் இருப்போம். பேசாமல் என்ன செய்வது? இந்த கூட்டத்துக்கு மேடை ஏறி நான் பேசாமல் சஞ்சய் சுப்பிரமணியன் நாச்சியார் திருமொழி பாடலை இங்கே எல்லாரும் கேட்க இசைக்கு செய்திருப்பேனே, இதை விட நல்ல ரசானுபவமாக அது இருந்திருக்குமே. மாதவன் என் மணியினை வலையில் பிழைத்த பன்றி போல் ஏதும் ஒன்றும் குளத்தாரா ஈசன் தன்னை கண்டீரே, பீதக ஆடை உடைத்தாழ பெருங்கார்மேக கன்றே போல் வீதியார வருவானை விருந்தாவனத்தை கண்டோமே. வணக்கம். அடுத்து நாடறிந்த நல்ல நடிகர், அவதாரம், தேவதை உள்ளிட்ட திரைப்படங்களுடைய இயக்குனர், திரைக்கதை எழுத்தாளர், மிகச்சிறந்த வாசகர், தென்னிந்திய நடிகர் சங்கத்தினுடைய தலைவருமானவர் திரு நாசர் அவர்களை வாழ்த்து வழங்க அன்புடன் அழைக்கிறேன். உண்மையில் இந்த முறை எல்லா ஊடகங்களையும் பாராட்ட வேண்டும். வெகு நாட்களுக்கு பிறகு அல்லது முதல் முறையாக சாகித்ய அகாடமி வாங்கிய ஒரு தமிழ் எழுத்தாளனை பற்றி விரிவாக ஏறக்குறைய எல்லா ஊடகங்களிலும் முதல் முறையாக இருந்திருக்கிறது. ஆக இந்த தருணத்திலே எனக்கு வலு சேர்த்த அத்தனை எழுத்தாளர்களுக்கும் நன்றி கூறி, உண்மையாகவே இதை நான் சொன்னது எதுவும் புனைவுன்னு கிடையாது. உண்மையாகவே அந்த அவதாரத்தில் அந்த கோர்ட்டு சீனில் நான் பாடுற காட்சி வண்ணதாசன் எழுதிய
அந்த அந்த பாடாத பாட்டெல்லாம் என்கின்ற அந்த கதையில் அமைந்த ஒரு உணர்வினை ஊட்டித்தான். அப்படி பாதிச்சிருக்கு. அவர் நிறைய இருக்கு, ஆண் பெண் உறவு அது இதுன்னு இருக்கு. ஆனால் அதில் பெண்ணே கிடையாது, ஒரே ஒரு ஆண் தான். அது என்னை பாதித்தது. அதற்காக நன்றி. அவ்வளவு தாக்கம் மிகுந்த உங்களுடைய எழுத்திற்கு இன்று மிகச்சரியான ஒரு விருது கிடைத்திருக்கிறது. சிவபிரகாசம் ஐயா அவர்கள் சொன்னது போல் இது ஒரு அரசு கொடுத்திருந்தா அது பெரிய லாபி கீபின்னு சொல்லியிருக்கலாம். எழுத்தாளர்களால் கண்டறியப்பட்டு இந்த விருது கிடைத்திருக்கிறது. இந்த விருது கொடுக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். மீண்டும் விஷ்ணுபுரம் இலக்கியம் வட்டத்திற்கும் ஜெயமோகனுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். என்னை நிர்பந்தித்து இந்த ஃபங்க்ஷனுக்கு நீ வந்தே ஆகணும்னு அன்போடு மிரட்டிய பாபா அவர்களுக்கும் நன்றி. அடுத்து மிகச்சிறந்த சித்த மருத்துவர், மிகச்சிறந்த வாசகர், சமீபத்தில் ஆண்பால் பெண்பால் அன்பால் தொடரில் தான் ஒரு சிறந்த எழுத்தாளர் என்பதையும் நிரூபித்திருக்கிற மருத்துவர் கு. சிவராமன் திரு வண்ணதாசன் அவர்களுடைய நெடுநாள் வாசகர் என்கின்ற தகுதியில் இந்த மேடையிலேயே சிறு உரையாற்ற இருக்கிறார். சில நேரத்தில் மருத்துவராக நோயாளிகள் வரும்போது குறிப்பு எடுத்துட்டு வருவாங்க. என்னுடைய ஆசிரியர் தெய்வநாயகம் முதல்ல அந்த குறிப்பு வாங்கி தூக்கி தூரப்பட்டுருவார். நீ முதல்ல சொல்லு உன் பிரச்சனையெல்லாம் அப்படிம்பாரு. இல்லை சார், நான் மறந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் எல்லாம் எழுதிட்டு வந்திருக்கிறேன் அப்படிம்பாரு. உண்மையிலே அது மறந்துச்சுன்னா அது நோயே கிடையாது, மனசில் இருக்கிறத சொல்லு அப்படிம்பாரு. அதை மாதிரி நான் முதல்ல குறிப்பு எடுக்கலாம்னு நான் யோசிச்சு அதுக்கப்புறம் அது வேண்டாம்னு தோணுச்சு. பேசாமல் நமக்கு மனசில் உள்ளதை பேசுவோம் அப்படின்னு தோணுச்சு. முதல்ல அவங்க வீட்டில் போய் தான் என்னோட குழந்தை ரொம்ப கஷ்டப்பட்டு உடல்நலம் பிரச்சனையாக இருந்து சாப்பிடவே மாட்டான்னு இருந்தப்ப என் குழந்தை முதல்ல ஒரு தோசை சாப்பிட்டது அவங்க வீட்டில். எனக்கு மறக்கவே முடியாது. சித்தப்பா மடியில் வச்சுக்கிட்டு சித்தி நான் ஏன் சித்தப்பாருன்னா என்னுடைய நண்பன் சித்தப்பா என்று கூப்பிடுவார். அதனால் நானும் அப்படியே கூப்பிட ஆரம்பிச்சிட்டேன். சின்ன சின்ன விஷயங்கள், ஒரு வரியில் கடந்து போகிற விஷயங்கள், அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வாழ்வியலை வண்ணதாசனை விட ஒரு மிகச் செம்மையாக எழுதக்கூடிய நபர்களை நான் பார்த்ததில்லை. ஒரு சுஜாதா நினைக்கிறேன், ஒரு தடவை ஏதோ ஒரு கட்டுரையில் எழுதும்போது தன்னுடைய வேட்டியினுடைய விரல் நுனி சைக்கிளில் படாத அளவுக்கு மிக மென்மையாக எழுதக்கூடிய ஒரு எழுத்தாளர் வண்ணதாசன் மட்டும்தான் அப்படின்னு எழுதிட்டான். மாமனிதனுக்கு விஷ்ணுபுரம் இலக்கிய வட்ட விருது கொடுத்ததற்கு வாழ்த்துக்கள். சாகித்ய அகாடமி விருது அவரால் பெருமை பெற்றுக் கொண்டிருக்கிறது. நன்றி, வணக்கம். திருவண்ணாமலையினுடைய இலக்கிய மையம் நாட்டாரியலிருந்து ஒரு உருக்கொண்ட மாயா யதார்த்தத்துடன் வாஞ்சையையும் சமூக அக்கறையும் கலந்து சிறுகதைகள் படைக்கின்ற படைப்பாளி. வம்சி பதிப்பகத்தின் மூலமாக ஏராளமான நல்ல நூல்கள் தமிழுக்கு கிடைக்க காரணமாக இருக்கிறவர். நட்சத்திரங்கள் ஒளிந்து கொள்ளும் கருவறை, நிலம், எல்லா நாளும் கார்த்திகை ஆகிய நூல்களின் ஆசிரியர், எங்களது இனிய நண்பர். சமீப காலமாக திரைப்படங்களிலும் தலைகாட்டி வருகிறார். வாழ்த்துறை வழங்க திரு பாபா செல்லத்துறை அவர்கள். சுந்தராம்சாமியுடைய குழந்தைகள் பெண்கள் ஆண்களில் லட்சம் என்கிற ஒரு சின்ன பையன் வருவார். ஒரு 8 வயதில் அந்த பையன் இறந்து விட்டதாக சுந்தராம்சாமி எழுதியிருப்பார். ஜெயகாந்தன் அந்த புத்தகத்தை வெளியிட்டு பேசும்போது சொன்னார், இந்த 1000 மனிதர்கள் வாழ்கிற இந்த உலகத்தில் நிஜ வாழ்க்கையில் மனிதர்கள் செத்து போகிற போது தாங்கிக் கொள்ளுகிற என்னால் படைப்பில் மனிதர்கள் செத்து போகிற போது தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. இந்த பெரிய உலகத்தில் அந்த 8 வயசு குழந்தைக்கும் ஒரு இடம் விட்டு அவனை வாழ விட்டு இருக்கலாமே ராமசாமி என்று கேட்டார். அவருடைய கதையில் எனக்கு ரொம்ப பிடித்தமான கதைகளில் ஒன்று போய்கொண்டிருப்பவள் என்கிற ஒரு கதை. அந்த கதையில் வருகிற விருத்தா அவர்தான். ராமசாமியை சுந்தராமசாமியை மறுபடியும் ஒரு நிருபர் கேட்டுக்கொண்டே இருக்கிறார். உங்கள் கதையிலே மாஸ்டர் பீஸ் தான் அவர் சொல்றாரு. எல்லா கதைகளும் என்னுடைய மாஸ்டர் பீஸ் தான் சொல்றாரு. இருக்கலாம் சார், ஆனால் உங்களுக்குன்னு பிடிச்ச கதை என்னுடைய ரத்னாபாயின் ஆங்கிலம். ரத்னாபாய் தான் நான் என்று சொல்கிறார். அதே மாதிரி வண்ணதாசன் தான் அந்த கதையில் வருகிற விருத்தா. வண்ணதாசன் எங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஊற்று கண் மாதிரி இருந்திருக்கிறார். இந்த வெள்ளம் உரம்ப அப்படி பரட்டி விட்ட உடனே ஊற்று முகத்தில் பதியல, அந்த மாதிரியான ஒரு ஜீவ ஊற்றாக அவருடைய கதைகள் தொடர்ந்து எங்களை மாதிரியான படைப்பாளிகளை நனைத்து கொண்டே இருக்கிறது. நீங்கள் ஒரு பெருமழையாக மாறி எங்களை நனைத்து கொண்டிருக்க வேண்டும் என்ற வாழ்த்துதலோடு நான் முடித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, இந்த மேடையில் H.S. சிவபிரகாஷ் அவர்கள் கூறியது போல அடுத்த ஆண்டு முதல் ஒரு இந்திய எழுத்தாளருக்கும் கூடுதலாக விருது கொடுக்கலாம் என்கிற திட்டத்தில் நாங்கள் இருக்கிறோம். அதற்கான நிதி ஆதாரங்களை பற்றி நாங்கள் இப்போதே யோசிக்க ஆரம்பித்து விட்டோம். அப்படி நிகழுமாயின் இது ஒரு தமிழ் இலக்கிய திருவிழாவாக மட்டும் இல்லாமல் இந்திய இலக்கிய திருவிழாவாக நடைபெறும் கோவையினுடைய முக்கிய அடையாளங்களில் ஒன்றாக இந்த
இலக்கிய திருவிழா அமைவதற்கான எல்லா முயற்சிகளையும் விஷ்ணுபுரம் இலக்கிய வட்டம் முன்னெடுக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு